சொல்கிறான் வெக்கமே இல்லாமல், மருமகன் சொல்கிறான், தனி மனிதன் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பென்ஷன் வாங்குற மாமனார் மாமியாரை கொடுத்தார், அவரில் பிள்ளையா போல் இருந்தேன், பென்ஷன் வாங்குறதுனால ஒரு டென்ஷன் இல்லாமல் வாழ்ந்தாராம். அதுக்கு ஒரு நாள் டிக்கெட் வாங்கிடுச்சுங்க, 6 மாதம் செத்துடுச்சுங்க. அவ்வளோதான், இதுதான் வீட்டை விற்றுட்டான். அதுக்கப்புறம் பிள்ளைங்க அந்த பசங்க படித்து அதுங்க வந்து திருப்பி இப்படியே வாழ்க்கை முழுவதுமே பிறருடைய கரத்தை ஏந்தி வாழ்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. சபை மெச்சுக்கொள்ளும், இது தசவம் கொடுத்துருவான் இல்லையா, அப்போ சபையில் இவன் பயங்கரமான ஒரு விஐபி ஆகிடும். இப்போ நம்ம ராஜ்யம் அப்படிலாம் கூடாது. சரி, முன்னாடி சம்பாதிக்கிறான், வீட்டு வாடகை வருது, அப்புறம் நீ என்ன தான் மண் இருக்கிற, சரி ஏதாவது சொல்லலாம், இந்த வீடு டேமேஜ் ஆகும், மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துக்கிறேன், குத்தனக்காரன் இப்படிலாம் ரவுடித்தனம் பண்ணுவான், அதனால நான் இருக்கிறேன். அப்போ கூட எவனும் நான் வேலைக்கு போவானான்னு யானோ சொன்னானடா. சட்டம் இல்லை, போலீஸ் இல்லை, நீதி இல்லை, நீதித்துறை இல்லை, நீ போய் தனிப்பட்ட மனசு சட்டத்தை எடுத்து கையாளுறதுக்காக நீ இருக்கிற, வேலைக்கு போகிறதுக்கு எங்கே